பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் லெந்துகால ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய 5வது தினத்திலும் உபாகமத்தில் சிலுவையின் நிழல், அதை குறித்து நாங்கள் தியானிக்கப் போகிறோம். உபாகம புஸ்தகத்தில் சிலுவையின் நிழல் எப்படி அது வெளிப்படுகிறது என்பதை குறித்து வேத வசனங்களின் மூலமாக சர்வருடைய தேவனுடைய விசேஷித்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளும்படி மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி இந்த நாளிலும் உபாகம புஸ்தகத்தில் உள்ள காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி உன்னத தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோ உபாகம புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒருவன் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்கும்படி கொலை செய்யும்படி மரத்தில் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். எனவே அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ராத்திரிக்குள்ளாய் அவனுடைய உடலை அந்த மரத்திலிருந்து எடுத்துப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கலாத்தியருக்கு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது, மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று உபாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆம், அதுதான் கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய ஒரு ஆசீர்வாதம். உபாகம புஸ்தகத்திற்கு நிழலாக காட்டப்பட்டது கலாத்தியரிலே அது நிஜமாகி விட்டதை காண்பிக்கிறது. ஜீவனையும் மரணத்தையும் ஆண்டவர்தாமே நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நமக்கு முன்பதாக ஜீவனும் மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் முன்பதாக அது வைக்கப்பட்டது. அவர்கள் மரணத்தை தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் சத்துருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். ஆண்டோடைய வார்த்தையை மறந்து போனார்கள். ஆண்டோடைய வார்த்தையை மறந்து போனபடினாலே அந்த சாபம் வந்தது. முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கப்பட்டது. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் நாமே இந்த முள்முடியாலே அந்த சாபத்தை நீங்களாக்கி நம்ம விடுவிக்கும்படியாய் சிலுவையிலே அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அந்த முள்முடி அவர் சிரசிலை வைக்க அடிக்கப்பட்டது. அதனால் இரத்தம் அவருடைய சிரசிலிருந்து வடிந்து கொண்டிருந்தது. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவனுடைய கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 16:22 தெரிவிக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு அது ஜீவனை கொடுக்கிறதான அன்பு, எல்லா அன்புக்கும் மேலான அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆதிபெற்றோராகிய ஆதாம் ஏவாள் இந்த அன்பை உணராதபடிக்கு அவர் கீழ்ப்படியாமல் அவர்கள் தங்கள் மீது சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டோடைய வார்த்தைக்கெல்லாம் எப்போதும் கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்பெல்லாம் இங்கே நாம் சாபத்தை விதவைகளை வேதனைப்படுத்தும் போது, திக்கற்ற பிள்ளைகளை அனாதை பிள்ளைகளை அலட்சியம் பண்ணும்போது, ஏழைகளை நிந்திக்கும் போது, இதெல்லாம் வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ எல்லைக்குடிகளை மாற்றி அமைக்கும் போது, எளியவர்களை அசட்டை செய்யும் போது, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கும் போது, நீதி நியாயங்களை புரட்டும் போது, இந்த சாபங்களை நாம் வரவழைத்துக் கொள்கிறோம். ஆம், கர்த்தருடைய வசனங்களின்படி கற்பனைகளின்படி நடக்க நாம்
செவி கொடுக்கும் போது ஆசீர்வாதம் வரும், ஆனால் அவர்கிட்ட விலகும் போது, செவி கொடுக்காமல் போகும்போது சாபங்கள் வந்துவிடும் என்று சொல்லி உபாகம் 28 வசனம் தெரிவிக்கிறது. அங்கே எப்படி சாபங்கள் வரும் என்று சொல்லி லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தாமே நமது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தார். சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். சிலுவையிலே தம்மையே கிருபாதார பலியாக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். நமது சாபம் அதனால் நீங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் சாபத்திற்கு நீங்களாக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் பிதான சிலுவையின் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இனி சாபம் இராது. அப்படி ஊழியக்காரர் அப்படி சேவித்து அப்படி சமூகத்தை தரிசிப்பார்கள். நாமும் என்றைக்கும் நெற்றியில் இருக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தின 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது தெரிவிக்கிறது. ஆம், பூமியின் எல்லையில் எங்கும் உள்ளவர்களை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரும் இல்லை என்று ஆண்டவர் சிலுவையில் அறையுண்ட மேசியா சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக சிலுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். சிலுவையில் சிந்தின ரத்தம்தான் நம்ம பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆம், அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் விசுவாசமாக்கத்தால் எல்லோருக்கும் உண்டு. மரணம் இல்லை, துக்கம் இல்லை. ஆம், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. கர்த்தருடைய மகிமை இந்த ஆசீர்வாதத்தை நாமும் சுதந்திரிக்கும்படி உன்னை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நான் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.